ஏங்க நீங்க நிச்சயமா காலட்சேபத்துக்கு வர மாட்டீங்களா? அதெல்லாம் உன்ன மாதிரி கிழவன் கிழவி கேட்கிற விஷயம் என்ன கூப்பிடாத. ஏப்பா அப்படி சொல்றீங்க? முதல்ல நான் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்தேன். ஒரு தடவை கேட்டா போறோம், அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிடும். கூப்பிட்டா கூட அங்கிருந்து வர மாட்டீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நீ போ. ஹலோ சார். ஹலோ மேடம். அடடே வாப்பா ரவி. மாலதி காலட்சேபத்துக்கு போறான். ஏதாவது படிச்ச பொண்ணா இருக்காளா பாத்தியா? சார் மாலதி படிச்ச பொண்ணா சார்? மிஸ்டர் ரவி, அப்பா காலட்சேபத்துக்கு போறத பத்தி உங்க அபிப்பிராயத்தை நீங்க சொல்ல வேண்டியதில்ல. ரேஸ் கோர்ஸோட உங்க புத்திமதியை நிறுத்திக்குங்க. சார் எனக்கு காலட்சேபம்னா ஒரே உசுறு சார். மிஸ் மாலதி, உங்களுக்கு காலட்சேபம்னா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாகத்தை நான் விட மாட்டேன் சார். நாமும் மாலதி கூட காலட்சேபத்துக்கு போவோம் சார். வாங்க சார் போலாம். இல்ல வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். என்ன மரம் இருக்கிற மாதிரி இருக்கிற? இதை எடுத்து இங்க வை. பேண்ட் போட்டிருக்கான், சௌரியமா இருக்கு, எங்க வேணாலும் வைக்கிறோம். வாங்கம்மா போலாம். அப்பா நான் போறேன். மிஸ் மாலதி, உங்களால முடியாத காரியத்தை நான் செஞ்சு காட்டுறேன். உங்க அப்பாவை காலட்சேபத்துக்கு நான் அழைச்சிட்டு வரேன். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களால செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பாப்போமா? 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 பாப்போம். பாப்போம். காலட்சேபத்துக்கு போலாம் வாங்க. அது எனக்கு ஒண்ணும் புரியாதுப்பா. சார் உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும் சார். எனக்கு அதுல அனுபவம் உண்டு, நான் புரிய வைக்கிறேன் வாங்க. நீ ஏற்கனவே கதா காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தியோ? நீங்க ஒண்ணு, அந்த இழவு கதா காலட்சேபத்துல எனக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்ட்? ஆனா இந்த பாகவதர்னா நான் விடவே மாட்டேன். நான் எந்த பாகவதர்னாலும் விட்டுடுவேன். ஐயோ, இந்த பாகவதர்ட்ட ஒரு ரகசியம் இருக்கு. என்னது? அது ஒரு பெரிய ரகசியம். அதுக்குதானே நான் கடுக்கம் போடுறது இல்ல. பின்ன ஏன் சார் ரகசியம்னு சொன்னீங்க? அது சார் உங்களுக்கு மட்டும் சொல்றேன். சொல்லு. பாகவதர் கதை சொல்லும் போது நடுவுல அடுத்த ரேஸுக்கு டிப்ஸ் கொடுப்பார். அவனும் ரேஸ் கொடுறானா? எவன் தான் வரல. அப்புறம் நாளைக்கு ஓட போற குதிரையில எந்த குதிரை ஜெயிக்கும் இன்னைக்கு சொல்லுவார் சார். அவர் சொல்றதை கேட்டுட்டு தான் நானே உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கறது. சரி போலாம்ப்பா. கிருஷ்ண பரமாத்மாவுடைய சரித்திரம் பரம பாவனமானது. அவருடைய சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சா போறோம். எப்பவுமே வாழ் பத்தி படிக்கிறதோட நிறுத்திக்கணும். பெரிய மனுஷாருடைய பர்சனல் லைஃப் பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணா அவன் பெரிய மனுஷாலான்னே சந்தேகப்படும். குதிரை சொல்லு சார், அவசரப்படாதீங்க. கிருஷ்ணபரமாத்மா காத்து அந்த நந்தராவே ஜெகஜோதியா பிரகாசிச்சது. அந்த பையன் அப்படி நம்ம பசங்களும் இருக்கே, கால் பட்டவனெல்லாம் பஸ்வம் ஆயிடுறது. ட்ரெயின்ல ஏறினா ட்ரெயினை கொடுத்து விடுறாங்க, பஸ்ல ஏறினா பஸ்ஸை கொடுத்து விடுறாங்க. சாட்சாத் அக்னி பகவானுடைய அவதாரங்கள். அதனாலதான் நம்மாத்து பசங்க வாயில எப்ப பார்த்தாலும் அக்னி. ரயில் இன்ஜின் மாதிரி குப்பு குப்புன்னு புகை வேற. கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழ ஊதினா, நம்மாத்து பசங்க சிகரெட்டை ஊதுறா. நமக்கே கடைக்கு வருவோமா? குதிரைக்கு வாயா. வருவார் சார், சும்மா இருங்க. தோண கிருஷ்ண பரமாத்மா எப்பேற்பட்டவர்! அவர் சர்வலோக சாட்சி, சர்வகாரிய கர்த்தா, சர்வகாரிய நியந்தா. செய்கிறவனும் அவனே, செய்விப்பவனும் அவனே. எல்லாருக்கும் அவன் தான் கதி. என்னப்பா குதிரைய காணோம்? அதுதான் சார் நானும் யோசிக்கிறேன். யோசிக்கிறியா? நீயுமா? அந்த கிருஷ்ண பரமாத்மா பாரத யுத்தத்துல அர்ஜுனனுக்கு சாரதியா இருந்து தேர ஓட்டினார். ஒரு கையில சாட்ட, ஒரு கையில கடிவாளம். சும்மா ஜாக்கி மாதிரி. குதிரைகள் எப்பேற்பட்ட குதிரைகள்! சும்மா பஞ்ச கல்யாணி மாதிரி. பஞ்ச கல்யாணி ரேஸ்ல ஓடினா மற்றவர்கள் எந்த மூலைக்கு? கமான் பஞ்ச கல்யாணி, கமான் பஞ்ச கல்யாணி, கமான் பஞ்ச கல்யாணி. ஏன் உங்க அப்பா இந்த மாதிரி கத்துறாரு? பப்ளிக் பிளேஸ்ல போய் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணலாமா? ஐ டோன்ட் லைக் திஸ். பாரு, பட் உஷாராகணும். சரி, நீ மெய்யாலும் டாக்டர் இல்லங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதாம். நான் டாக்டர் இல்லன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியா தெரியா? இதுக்குதான் அப்பவே நான் ரவி கிட்ட சொன்னேன், நான் டாக்டரா போகலடா, வேண்டாண்டா. யாரா இந்த ரவி? நம்ம கூட்டாளிகளை ஒருத்தானே? நம்ம கூட்டாளிதான். எவனாவது பையன். ஆமா, பின்ன அவன் ஏன் டாக்டர் வரக்கூடாது? உன்னையே அமைச்சான். சுத்த கம்பவுண்டர் மாதிரி இருக்கிற நீ. அதுதான் எப்பவும் டாக்டர் கோட் போட்டுக்கிறேன். அவன் எத்தனை இடத்துக்கு போவான் ரவி. அவனுக்கு இப்ப வேற இடத்துல வேலை இருக்கு. வந்து நான் டாக்டர் இல்லன்னு யாருக்கிட்டையும் சொல்லிட மாட்டேன். ஏமா கண்டு சும்மா நான் இதெல்லாம் ஏமா கண்டுக்கிறேன்? ஐயோ, ரொம்ப நல்லவன் பாதி. ஐடியா, நான் ஒண்டியா நகையை தேட முடியல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுவோம். ஏன் உன் நகை ஏதாவது தொலைஞ்சு போச்சா? கிண்டல
யோ இந்த டமாசுல நம்ம கிட்ட வச்சுக்காதுமா, நான் சொல்றதை கேட்டுக்கப்பா. என்ன நீ ஒரு தடவை அப்பாங்கிற, ஒரு தடவை அம்மாங்கிற, ஒரு தடவை அண்ணங்கிற, உனக்கு நான் என்ன உறவு? வாத்தியாரே, வாத்தியாரா நல்லா இருக்கு. இன்னும் நீ என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடல, அவ்வளவுதான். கூப்பிட்டுக்கவா? சீ, அசிங்கம். யோ நம்ம 2 பேரும் உடனடியா அந்த நகையை அபேஷ். சிங்காரம் அபேஷ்னா என்ன? யார் அவன்? சுத்த எது சொன்னாலும் ஏதோ விடமா ஏதோ சொல்லிக்கினே இருக்கிறிய. சுத்த ஃபர்ஸ்ட் ஜாபா உனக்கு. யாரா? அடிட பாபா எத்தனை நீ அமிச்சா என்ன பாபா சுத்த சோதா வைக்கிறான். நான் அனுப்பிச்சாடா? நான் யாரையும் அனுப்பலையாடா? அனுப்பலையா? ஐயா இப்ப நீ அமிச்சா லஞ்சா விட்டு நான் எல்லாத்தையும் உழைச்சிட்டேனே. டேய் ஏன்டா 3 தரம் தும்ம? எனக்கு தும்மல் வந்துச்சு, தும்மினா. ஏன்டா தும்மல் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? ஜலதோஷம் பிடிச்சிருக்கும். வேறாவன் இவனும் டாக்டர்னு போய் சொல்லி வந்துக்கிறான். ஏண்டா உனக்கு அந்த நகை மேல ஏதாவது பிளான் போட்டு வந்திருக்கியா? என்ன இது நகை நகைன்றீங்க? விளையாடுறோம். நீ மச்சான். அந்த ஒரு உறவு தான் பாக்கி இருந்து அதையும் சொல்லிட்டான். எல்லாம் ஓடுதான். போட விடு. சிங்காரம், என்ன? இப்ப இவனை இந்த வீட்டுல டாக்டர்னு எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா திடீர்னு என்ன போய் டாக்டர் மேகநாதன் சொன்னா சந்தேகப்பட மாட்டாங்க. நைதான். அதனால அந்த பயலை இப்ப வெளியே விடக்கூடாது. டேய் கம்பவுண்டர் இல்ல. டேய் ஏன்டா இங்க வந்த? லில்லிய காதலிக்க வந்த. டாக்டர் வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டம்பா. யாரோ இவனை வச்சுக்கிட்டு தான் நம்ம காரியத்தை சாதிக்கணும். அவசரப்படாத. டேய் நீயே இந்த வீட்டுல டாக்டராரு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஆனா ஒண்ணு, என்ன உன்னுடைய அசிஸ்டன்ட்னு சொல்லணும். ஏன்னு கேட்ட பல்ல உடச்சு தெரியுமா? உங்ககிட்ட பல்லு மண்டை காலு எதாப்டாலும் உடைப்பியா? உன் ஊர் என்ன உடையார் பாளையமா? ஏய் அதிகமா பேசாத. பேசுன கண்ணு 2 நோண்டி போடுவேன் பாயில. நீ என்ன சொல்ல போற? நோன்றதுக்கு அசிஸ்ட் பண்ணுவேன். சிங்காரம் நான் என் ஃப்ரெண்ட் ரவி கிட்ட மட்டும் எந்த விஷயத்தையும் மறைக்கவே மாட்டேன். அவங்கிட்ட மட்டும் சொல்லிடுறேன்பா. ரகசியமா வச்சுக்க சொல்றேன். ரவி கிட்ட மட்டும் சொல்றீங்களா? டேய் நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல நகை எடுத்துட்டு போற வரைக்கும் எங்களை பத்தி நீ யார்கிட்ட சொன்னாலும் அந்த நிமிஷமே நீ க்ளோஸ். அவங்க எல்லாம் வர்றாங்க. அவன் சொன்ன மாதிரி அவன் அசிஸ்டன்ட் அறிமுகப்படுத்து. இல்ல என் ஊர் உடையார் பாளையம் இல்ல கொலகாரம் பட்டி. ஹலோ டாக்டர், இவர் யாரு? அவன் தான் என் அசிஸ்டன்ட். உங்களுக்கு தான் அசிஸ்டண்டே இல்லைன்னு சொன்னீங்களே. நான் சொன்னா போருமா? அவன் ஒத்துக்க வேண்டாமா? என்ன டாக்டர் அது? அவர் இப்படிதாங்க சதா விளையாட்டு தனமா பேசுவாருங்க. நான் அவருடைய அசிஸ்டன்ட் தான். அவருக்கு ஞாபக மறதி ஜாஸ்தி. ஆமா, பெரிய மேதைங்கெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. ஏன் நான் கூட அப்படித்தான். டாக்டர் உங்க அசிஸ்டன்ட் பேர் என்ன? பாத்தீங்களா, நான் கூட விசாரிக்கவே இல்ல, மறந்தே போயிட்டேன். உன் பேர் என்னப்பா? டாக்டர் ஆனாலும் நீங்க ரொம்ப குறும்பு. விளையாட்டு. என் பேர் மிஸ்டர் ராஜ். ஹலோ எத்ராஜ். டாக்டர் இவர் இங்கதானே இருக்க போறாரு. எல்லாம் அவன் இஷ்டம் தானே. ஓ நம்ம அவுட் ஹவுஸ் காலியா தான் இருக்கு. இவர் வேணா அங்கேயே இருக்கட்டும். தேங்க்யூ. வாங்க டாக்டர் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அவன் கூப்பிடுறான், நான் போயிடுறேன். அவன் ஊரு உடையார் பாளையம். 3 தடவை தும்மவே கூடாது, வம்புதான். ஏமா நம்ம டாக்டர் பேசுறத பார்த்தா